வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. கண்ணதாசன் விழா 2026 கவியரசு நூற்றாண்டின் தொடக்க விழா. நாடு தழுவிய அளவில் பல்வேறு சிறப்பான விழாக்கள். கண்ணதாசன் அறவாரியம் அறிவிப்பு. இவ்வாண்டு முதல் அடுத்த ஓராண்டிற்கு நாடு தழுவிய அளவில் பல்வேறு சிறப்பான விழாக்களை நடத்த கண்ணதாசன் அறவாரியம் திட்டமிட்டுள்ளது. அதன் வரலாற்று சிறப்புமிக்க தொடக்க விழாவாக இவ்வாண்டு கண்ணதாசன் விழா டாக்டர் சரவணன் தலைமையில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. உலகளாவிய புகழ்பெற்ற இலக்கிய பேச்சாளர்கள் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் கண்ணதாசனின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இலக்கிய ஆர்வலர்களும் கவியரசின் ரசிகர்களும் திரளாக வருகை தந்து இந்த இலக்கிய அமுதத்தை பருகிட அன்போடு அழைக்கின்றனர் என கண்ணதாசன் அறவாரியம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.